சொன்னது? நாங்க இன்னைக்கு ஓவர் டைம். உனக்கு சார் சூரியனுக்கே ஓவர் டைமா? ஆமா. பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரையும் தேவன் படைத்தார். ஆதியாகமம். அம்புட்டியும் ஆள ஒன்ன படைச்சன்ற. ஐயா நம்ம கண்ட்ரோல், உன் கண்ட்ரோல் நான் பாத்துக்கிறேன்ற. எப்போ இந்த கண்ட்ரோல் இப்படி ஆகுதோ அவங்க எல்லாமே மாற மாதிரி போயிடும். இவ்வளவுதான் மேட்ரு. ஒரு அலைன்மெண்ட் மாறினதுடைய கோலர்பாடு தான் இவ்வளவு. திருப்பியும் மனுஷன் ஆண்டவரேன்னு வந்தானா அந்த ஆளுகை கீழே வருதான், அம்புட்டும் அவனுக்கு கீழே வந்துடும். அம்புடுதான் கதை. இதான் ஸ்டோரி. எல்லாத்தையும் இதை ஆள அதை படைத்தார், இதை ஆள இதை படைத்தார்னு போட்டுட்டு எல்லாத்தையும் ஆள எல்லாத்தையும் படிச்சிருக்கிறேன். ஆனால் அம்புட்டையும் நீ ஆளுன்ற. ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பாருங்க, அதான் கடவுள். ஆளுடா. ஆமென். நேரங்களை சமயங்களை என்னது ஆளு. ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறான். ஃபைட் முடியல, ஆனால் டைம் முடிய போகுது. சூரியன் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடும்? கீழே போயிடும். ஆனால் இன்னொரு 10 பையன் தான் இருக்கிறான். இதுக்காக நாளைக்கு வர முடியுமா? சூரியனை பார்க்குறான். இன்னும் வேலை முடியல, கொஞ்சம் நில்லு அப்படின்றான். அப்படியே நிற்கிது. ஏதாவது வேலை பார்த்துருக்கீங்க, டக்குன்னு யாரும் லைட் ஆஃப் பண்ண என்ன சொல்கிறீங்க? போடுமா, இன்னும் முடியல, இன்னும் ஒரு அதிகாரம் இருக்குது, முடிக்க போகிறேன், லைட்டாக போடு. அது மாதிரி ஃபைட் நடந்துட்டு இருக்கு. ஆனால் ஃபைட் முடியல, கொஞ்சம் தான் இருக்குது. ஆனால் சூரியன் மறைஞ்சிச்சுன்னா பூரா சண்டை போடவே முடியாது. இப்போ பாருங்க, ஜோஷுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ அயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். புரியுதா? தட்ஸ் a true image. ஆமென். நீ நில்லு, நீ வெல்லு. ஆமென். ஆமென். நான் வெல்லும் வரை நீ என்ன பண்ணும்? நிக்கணும். ஆமென். ஆமா, சும்மா டைம் ஆயிடுச்சு, வேலை முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போகிற வேலையை வச்சுக்காதன்னு சூரியனை பார்த்து பேசுறான். எங்களுக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். யார் சொன்னது? நாங்க இன்னைக்கு ஓவர் டைம். உனக்கு சார் சூரியனுக்கே ஓவர் டைமா? ஆமா. சந்திரனுக்கே ஓவர் டைமா? ஆமா சார். எல்லாத்தையும் நிக்க வைக்கிறாங்க. அப்படியே நிக்குது. நீ வீட்டுக்கு போக முடியாதுன்னு யோசித்து பாருங்க. தட்ஸ் a true image. கடவுள் மனுஷனை இப்படி தான் வச்சிருக்கிறார். கடவுளுடைய ஐடியா இதுதான். நான் சொல்றேன், இதெல்லாம் உங்களை ஆள முடியாது. இவைகளை நீங்கள் ஆளுவீர்கள். நீங்கள் காலத்தை வெல்லுவீர்கள், நேரத்தை வெல்லுவீர்கள், சமயத்தை நீங்கள் வெல்லுவீர்கள். ஏனென்றால் காலத்தையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் உங்க கூட இருக்கிறார்.